பரிசளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்குகின்ற பாடசாலை அதிபர் திருப்பரன் கிரிநாதன் செல்வநாதன் அவர்களே, முதன்மை விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற பாடசாலையின் பழைய மாணவரும் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியுமான மேன்மைமிகு வைத்திய கலாநிதி சாம்பசிவம் முரளிதரன் அவர்களே, திருமதி பிரியதர்ஷினி முரளிதரன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற வடமராட்சி வலய கல்வி அலுவலக பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி ஜனனி தர்தர்சன் அவர்களே, இப்பாடசாலையின் ஆசிரியர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ கல்விமான்களே, இப்பாடசாலையின் மாணவர்களே, பழைய மாணவர்களே, நலன் விரும்பிகளே, பெற்றோரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வித்தியாலயத்தின் பரிசளிப்பு விழாவிற்கு என்னை அழைத்தமைக்காக அதிபருக்கும் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, உங்களோடு இந்த வித்தியாலயத்தின் முக்கியமான இந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மத்தியிலே இந்த பிள்ளைகளை நல்ல மனிதர்களாக உருவாக்குகின்ற அரும்பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற இந்த வேலாயுதம் மகா வித்தியாலயம் இந்த மாணவர்களுடைய வெற்றி கல்வி தொடர்பான வெற்றியாக மட்டும் அமைந்து விடாமல் அவர்களுடைய வாழ்வின் வெற்றியாக அமைய வேண்டும். அதற்காக நிச்சயமாக அதிபர் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகின்றீர்கள். உங்களை மனதார பாராட்டுகின்றேன். ஒரு மாணவன் பாடசாலையை விட்டு வெளியே செல்லும் பொழுது பரிசு பொருட்களோடு மட்டுமல்ல, பரிசு இல்லாமலே கூட, ஆனால் மன முதிர்ச்சியோடும் எந்த வயதுக்கேற்ற முழுமையான ஆளுமையோடும் சமுதாயத்திற்குள் அந்த மாணவரை நீங்கள் அனுப்பி வருவீர்கள் என்று சொன்னால், அதுதான் இந்த வேலாயுதம் மகா வித்தியாலயத்தை பெரிய வெற்றியாக அமையும். அவ்விதமாகத்தான் நாங்கள் சமுதாய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இந்த நாளில் பரிசுகளை பெற இருக்கின்றவர்கள் முறை சாரா கல்வி தொடர்பான போட்டிகளிலே பரிசுகளை பெறுகின்றவர்கள் அனைவரையும் பாராட்டி, அவர்களுடைய வெற்றிக்காக பாடுபட்டு உழைத்த அதிபர் ஆசிரியர்களையும் பாராட்டி, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்புரை அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து என்னுடைய நல்ல ஆசைகளையும் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நன்றி. பாடசாலை அருகில் அமர்ந்திருந்து அலுவலகத்தில் கொண்டிருக்கும் விநாயகரை வழங்கி வடமாநில பிரதேசத்தின் 2 கண்காணிதம் கூட்டப்படும் பள்ளிக்கூட ஆளுநர் மற்றும் சன்னதியாரை வழங்கி இந்த பாடசாலை 2025 ஆண்டுக்கான பரிசளிப்பு விழாவிற்கு இருந்திருக்கும் நண்பர் முரளிதரன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக இருந்திருக்கும் அல்லது வலியாக்கல்வி கல்வி பணிப்பாளர் திருமதி ஜனனி தர்தர்சன் அவர்களே, பரிசில் வழங்குவதற்காக வந்திருக்கும் திருமதி பிரியதர்ஷினி முரளிதரன் அவர்களே மற்றும் பிரதி கல்வி பணிப்பாளர் தேவேந்திராசர் அவர்களே மற்றும் நமது நகரசபை நகர விழா அவர்களே, சமய
பெரியோர்களே, பழைய மாணவர் சங்க செயலாளர்களே, பழைய மாணவர் சங்க தலைவர்களே மற்றும் நமது பாடசாலையிலிருந்து ஓய்வு பெற்று சென்ற ஆசிரியர்களே மற்றும் நமது பாடசாலை நலம் விரும்பிகளே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த பாடசாலை ஒரு குறிப்பிட்ட அளவில் 1500 மேற்பட்ட மாணவர்களுடன் இயங்கிக் கொண்டிருந்தது. இன்றைய அந்த மாணவர் எண்ணிக்கை கடுமையான வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் அந்த மாணவர் எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக தொடர்ச்சியாக நாங்கள் முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். இந்த பாடசாலை பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் அன்னை கூட ஒரு நடைப்பயணத்தை நடத்தியிருந்தோம். கூட நாங்கள் பாடசாலையில் சில மாற்றங்கள் கொண்டு வர முயற்சிக்கிறோம். இந்த மாற்றங்களின் மூலமாக மாணவர் எண்ணிக்கை அதிகரிப்பது என்ற நோக்கமாக இருந்தது. இந்த பாடசாலை இந்த மாணவர் எண்ணிக்கையை அதிகரிக்கும் பட்சத்தில் மற்ற கல்வி தொடர்பான பொறுப்புகளாகட்டும், விளையாட்டு தொடர்பான பொறுப்புகளாகட்டும் நாங்கள் அதில் புதிய சாதனைகளை நடத்த முடியும் என்று சொல்லி இது எனது தனிப்பட்ட அபிப்பிராயம் கூட இங்கே தொடர்ந்து கருசலை பொது அறிக்கையை வழங்குகிறேன். நிறுவனர் வைரமுத்து வேளாளருடைய அவர்களால் 1895 ஆரம்பிக்கப்பட்ட நமது பாடசாலை வருடம் 130வது ஆண்டில் கல்வி செயற்பாடுகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. இவ்வேளை கருசலை கூட ஆட்சி வரையிலிருந்த சமய கைகளில் சொல்லிக் கொண்டிருக்கும் வைத்திய சாமர்த்தியம் முறையினர்களே, அவர்கள் பாணியாளர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் பிரதி கல்விப்பணிப்பாளர் திருமணி ஜெனரல் அரசன் அவர்களே, பிரதி கல்விப்பணிப்பாளர் தீவன்ராஜ் அவர்களே, வடமாட்சி வழிய கல்வி பிரதிநிதிகளே, உதவி கல்விப்பணிப்பாளர்களே, சேவைக்கால ஆலோசகர்களே, பழைய மாணவர் சங்க தலைவர் அவர்களே, நிர்வாக உறுப்பினர்களே, பாடசாலை அமைப்பு சங்க செயலாளர் அவர்களே மற்றும் முன்னணி ஆசிரியர்களே, ஓய்வு பெற்ற ஆசிரியர்களே, பெற்றோர்களே, நலப்பிரிவுகளே, நமது பாடசாலையின் அன்புமிக்க ஆசிரியர்களே, அன்பான மாணவர்களே மற்றும் புலமை பரிசில் கொடையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது பாடசாலையின் சாதனையாளரை கௌரவிக்கும் 2023-2024 ஆண்டுக்கான பரிசலை கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்வுக்கு பிரதமர் கொண்டிருக்கும் வைத்திய கலாநிதி சாமர்த்தியம் முரளிதரன் அவர்கள் நமது பாடசாலையில் பழைய மாணவர்களுடன் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக உயர்ந்த விஞ்ஞான பிரிவில் கல்வி கேட்டு மருத்துவ பദ്ധதி தெரிவாக மருத்துவ கல்வியை நிறைவு செய்து வைத்திய கலாநிதியார் திருவண்ணாமலை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார். இவர் நமது கருத்தலுக்குள்ளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பதில் நாம் பெருமை அடைகின்றோம். வேறொரு மருத்துவத்தில் பிறந்த ஆட்கள் மருத்துவர் மட்டும் சிறந்த பாடகர் மற்றும் நடன விளையாட்டு வீரர் மற்றும் பல்வேறு சிறப்பு பணிகளை ஈடுபட்டிருந்த உண்மையில அவர் இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு அழைப்பதை கூட நான் மேலே அவர்கள் போன் பண்ணி தான் சொல்லியிருந்தான். அவர் உண்மையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு இடையில இருந்த நான் உங்களுடைய அழைப்பை அழைத்துக்கொண்டு நான் பண்ணியதான் சொல்லி மேலே அவருடைய திருத்தன்மையை நாங்கள் பாராட்டுகிறோம். அந்த வகையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருப்பதில் நாங்கள் பதில் அடைகிறோம். அவருக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கருத்துத்தை பிரதேசத்தில் பண்டிகை பாடசாலையாக தலைநின்று நிற்கின்ற ஒரு பாடசாலை 1895 புலோரி ஆண்கள் ஆங்கில பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று வேலாயுத மகாவித்தியாலயமாக பல்வேறு வளர்ச்சிகளை நடந்திருக்கின்றது. இந்த வகையில் தன்னடை ஆய்வுடன் சிறந்த நூலகம், சிறந்த பேசுமையான ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஒன்றாக விளங்குகின்றது. தரம் மாணவர்கள் 13 வரை கணித, விஞ்ஞான, கலை, வர்த்தக பிரிவுகளை கொண்டிருப்பதோடு 2014ஆம் ஆண்டு முதல் 13 வருட உத்தரவாத கல்வி வாய்ப்புகளை கொண்டுள்ளது. இதில் கல்வியற்ற 23 மாணவர்கள் தொழில்துறையை பூர்த்தி செய்து தொழில் வாய்ப்புகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உண்மையிலே அரசாங்கத்தால்
13 வருட உத்தரவாத கல்வி என்பது தொடர்ச்சியாக மாணவர்கள் கல்வியை 13 வருடம் என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் இந்த அதுக்குரிய விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறதுனாலே இந்த 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வியில இணைகிற மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. உண்மையில ஒரு வேலைக்கு போகையோ அல்லது ஒரு பயிற்சியை பெற போகையோ அவர் ஆரம்ப பயிற்சியை வந்து எந்தெந்த பெற்றுக் கொண்டு போவதற்காக சிறந்த மாணவர்களாக இதை கூறிக்கொண்டு கொண்டு தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு கூட்டுறவு சித்திர போட்டியில் மாகாண மட்டத்தில் வியாபார மனம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மாணவருக்கு சித்திரபாட ஆசிரியருக்கு நமது பாராட்டுகள். 2024ஆம் ஆண்டில் 20 வயதுகளில் மாகாண மட்ட கராத்தே போட்டியில் சுக்ரியன் என்ற மாணவன் முதலாம் இடத்தை பெற்று தமக்கும் பாடசாலைக்கும் பெருமை சேர்த்துள்ளார். இம்மாணவனை வழிபடுத்திய சுகாதார பாட ஆசிரியருக்கும் மற்றும் பயிற்சியாளருக்கும் நமது பாராட்டுகள். தொடர்ந்து வரும் காலத்தில் எனது இணைப்பாடத்திலும் கல்வியிலும் நாங்கள் சாதனை படைக்க எனது மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடசாலையானது சமூகத்தோட பல்வேறான தொடர்புகளை கொண்டிருக்கிறது. பாடசாலை வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனைகளை உயர்ந்து வழங்குவது பாடசாலை அபிவிருத்தி குழு முனைப்புடன் செயல்பட்டு வருவது பாராட்டுகிறது. அதேபோல் பாடசாலை பழைய மாணவர் செல்லும் தேவையான போதெல்லாம் தாமாகவே முன்வந்து நிதியுதவிகளை வழங்குவதுடன் பாடசாலை அபிவிருத்தி வேலை திட்டங்களை பொருட்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. மேலும் வருடந்தோறும் ஆசிரியர் தினத்தை சிறப்பாக முன்னெடுத்து வருகிறது. மேலும் பல்வேறு நாடுகளிலும் சங்கத்தின் நிலைகளை நிறுவி அறமுறையாக கல்வி உயர்த்திக்கு பாத்திரமான பங்களிப்பை வடைமாறத்தில் வழங்கி வருகிறது. விசேட கல்வி நடவடிக்கைகள் சகோதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் சித்தி வீதத்தை உயர்த்துவதற்காக பாடசாலை முடிவடைந்த பின்னர் மாநில வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. விஞ்ஞான பாடத்தை புஷ்பராச ஆசிரியரின் வழிகாட்டில் 3 தினங்களும் உயர்மட்ட கல்வி செயல்பாடுகளாக செயல்படுத்தப்படுகிறது. மேலும் கணித பாடத்தின் முக்கியத்துவம் கருதி மாணவர்களின் மொழிகளை அதிகரிக்கும் நோக்கில் கணித மாணவானது சிவரூபன் ஆசிரியரின் உதவியுடன் உடைய மாணவர் சங்கத்தின் அனுசரணையுடன் திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமைகளில் நடைபெற்று வருகிறது. இந்த பாடசாலையில் மாணவர் தொகையை அதிகரிப்பதற்கான விழிப்புணர்வு செயல்பாடுகள் முன்னேற நான் வந்தாளர்களாக அதுதான் சொல்லிக் கொண்டு மாணவர் தொகை அதிகரிக்கிறது. நாங்கள் இந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். தற்போது பாடசாலை எதிர்நோக்கின்ற பிரதான சவாலாக காணப்படுகிறது மாணவர்களை செல்கின்ற போக்கினை சீர் செய்வதற்காக நமது பாடசாலை நான் வந்தவுடனே அந்த அவதானித்த இடத்துல காரணம் சாப்பிடாத மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அதுக்கு அவர்களுக்காக நாங்கள் சன்னதியான ஆசிரமத்தோட தொடர்பு கொண்டு அவர்கள் உதவியுடன் காரணம் உணவு வாரம் 35 மாணவர்களுக்கு அவர்களுக்கு நான் காலை வழங்குகிறார்கள். மற்றது வணிக மாணவர்களுக்கு பிறப்பிய கற்றல் செயல்பாடுகளுக்காக அறக்கட்டளைகள் மற்றும் தனிப்பட்ட நலன்கள் போன்றவை காத்திரமான உதவிகளை செய்து வருகின்றன. பாடசாலையின் தற்போதைய முக்கிய தேவைகளாக மாணவர்களின் கற்றல் தேவைகளுக்காக கணனியல் தேவைகளாக இருப்பது தர மாறுதல் வகுப்பறைகளுக்கு மாதிரி வகுப்பறைகளாக மாற்றுவதற்கு உரிய மொடல் கிளாஸ் ரூமாக மாற்றுவதற்கு முக்கிய தேவைப்பாடுகள் உள்ளன. பிரதான மண்டபத்தை சீரமைத்து அழகுபடுத்துவதற்கான தேவைப்பாடு உள்ளது. பாடசாலையை பூர்ணப்படுத்தப்படாது காணப்படும் சுற்றுப்புற மதில் அமைக்கப்பட வேண்டியுள்ளது. பாடசாலையின் தலைமை எண்ணங்கள் மற்றும் பழுதுபார்ப்புகள் செய்ய வேண்டியுள்ளது. விஞ்ஞான ஆய்வுக்கான அடிப்படை பொருட்கள் வாங்க வேண்டியுள்ளது. நூலக புத்தகங்கள் மற்றும் கடந்த வார பரீட்சை வினாத்தாக்கள் போன்றவை வாங்கப்பட வேண்டியுள்ளது. பாடசாலையில் காணப்படும் மின் இணைப்புகள் சீர்படுத்தப்பட வேண்டியுள்ளது. பாடசாலையின் மைதான நுழைவாயிலுக்கு ஒரு பெயர் வளைவு அமைக்கப்பட வேண்டும். பாடசாலைக்கான சிற்றுண்டி சாலை அமைக்கப்பட வேண்டும். ஆலோசனை வழிகாட்டுவதற்கான அலகு ஒன்றை அமைக்க வேண்டும். மற்றும் பெண் ஆசிரியர்களுக்கான மனசல ஊடகம் ஒன்றை அமைப்பதுடன் ஏற்கனவே மனசல ஊடகங்களை புனர் அமைப்பதும் வேண்டும். இந்த பாடசாலை பொறுத்தமட்டில் சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்ப உண்மையிலே உள்ள அபிவிருத்தி என்றால் மாணவர்களும் சிறந்த அறிவு மட்டத்துடன் வருகிறார்கள். ஆனால் அந்த 2 பேருக்கும் பிரச்சனை வந்தது என்றால் அந்த கல்வியை கொண்டு சேர்க்கிறதுதான் ஒரு 2 பேரும் 2 பாதையில போய்கொண்டிருக்கிறோம். இப்ப மாணவர்கள் உண்மையில ஸ்மார்ட்டா இருக்கிறோம்.
நிறைய இதுகளை செய்யணும். ஆனால் அவைகளை கல்விக்கு உள்வாங்க கொண்டாதான் சரியான சவாலாக இருக்கு. அப்ப மாணவர்கள் கல்விக்கு உள்வாங்க கொண்டாதான் பெற்றார்ந்த பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கணும் என்பதை கேட்டுக்கொண்டு நாங்கள் எதிர்வரும் காலங்களில் நமது பாடசாலையின் மாணவர் தொகையை மேலும் அதிகரிக்கும் செயற்பாடுகளும் கட்டல் கட்டிட செயற்பாடுகளையும் முனைப்பாளர் செயற்பாடுகளையும் இணைத்ததுடன் பயனுடன் செயல்படுத்தி சமூகத்திற்கு பயனுள்ள பிரதிகளை உருவாக்க நமது பெருமானி என்ற முன்முயற்சியை எடுப்போம் என்ற உறுதியை கூறி நமது பாடசாலையின் பல்வேறு வகையில் நமக்கு உதவி புரிகின்ற பழைய மாணவர் சங்கம் மற்றும் பாடசாலை வலய கல்வியில் மேல வலய கல்வியில் இருக்கின்ற எம்ஆர்சி வேலை திட்டத்தின் கீழ் சென்ற வருடம் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு கூரை வேலைகளை செய்திருந்தோம். அதே மாதிரி இந்த வருஷம் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு கூரை வேலைகளை செய்திருந்தோம். உண்மையிலே அந்த தேவையான இடத்துல அந்த உதவிகளை வழங்கிய வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கு நாம் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு பல்வேறு வகையில் உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பாடசாலையை பொறுப்பேற்ற காலத்துடன் பல்வேறு ஆலோசனை வழங்கியது இந்த பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் மற்றும் ஓய்வு சென்ற அதிபர்கள் பல்வேறு தரப்பினர் இந்த பாடசாலையை வழிநடத்துவதற்கான ஆலோசனையை வழங்கி வருகிறார்கள். மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக இந்த பாடசாலையில் நான் பொறுப்பேற்றால் இந்த மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்பதை கூறி எனது அதிபர் அறிக்கையை நிறைவு செய்கிறேன். Daya
கல்வி என்பது 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. முதலாவது பிரிவு இன்ஃபார்மல் எஜுகேஷன், முறையியல் கல்வி. நாம் நமது சுற்றுச்சூழலில் வீடுகளில் பெற்றுக்கொள்ளும் அறிவே முறையியல் கல்வி எனப்படும். இரண்டாவது பிரிவு ஃபார்மல் எஜுகேஷன், முறைசார் கல்வி. நாம் இப்போது பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பெற்றுக்கொள்ளும் அறிவு முறைசார் கல்வி எனப்படும். மூன்றாவது நான் ஃபார்மல் எஜுகேஷன், முறைசாரா கல்வி. இது முறைசார் கல்வியா பெற முடியாத அறிவை பெற்றுக்கொள்ள உதவி செய்கின்றது. உதாரணத்துக்கு MBQ தொழிற்கல்வி. இவற்றின் மூலமே அனைவருக்கும் கல்வி என்பது சாத்தியக்கூறாக முடியும். 1990ஆம் ஆண்டு தாய்லாந்தில் இடம்பெற்ற யோங்கர் என்ற மாநாடு உலகின் முதலாவது அனைவருக்கும் கல்வி மாநாடாகும். இதன் மூலம்தான் அனைவருக்கும் கல்வி என்பது எவ்வளவு அவசியம் என்பது வலியுறுத்தப்பட்டது. உலகளாவிய புள்ளி விவரங்களின்படி 250 மில்லியனுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்னும் பாடசாலைகளுக்கு செல்ல முடியாமலும் கல்வியை பெற முடியாமலும் உள்ளார்கள். இதை தடுப்பதற்காக இலங்கையில் கட்டாய கல்வியானது 6 தொடக்கம் 16 வரையாகும். இருந்தும் பல மாணவர்கள் நிறைய கல்வியை விட்டு விலகுகின்றார்கள். அவ்வாறு விலகும் மாணவர்களை அவற்றின் பெற்றோர்கள் மீது நாம் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். 2023ஆம் ஆண்டு நமது நாட்டில் கல்வி அறிவு வீதம் 92%. இதற்கு முக்கியமான காரணம் நமது நாட்டில் வழங்கப்படும் இலவச கல்வியே ஆகும்.
இதற்குரிய பெருமை ஸ்ரீ டபிள்யூ கனகா அவர்களை சாரும். கல்வி என்பது ஒரு சமூகத்துக்கு அடித்தளம். கல்வி கற்ற சமூகமானது ஆரோக்கியமானது, வளமானது மற்றும் அமைதியானது. கல்வியில் முதலீடு செய்யும் நாடுகளை அதிகப்படியான வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றன. கல்விக்கு முதலிடம் வழங்கும் சமூகமே வேகமான வளர்ச்சியை அடைகின்றது. கல்வி என்பது தொலைதூர கனவு அல்ல, நான் நினைத்தால் அது இப்போதுமே அடையக்கூடியது. நெல்சன் மண்டேலாவின் ஊற்றுக்கோள், கல்வி என்பது நீங்கள் உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும். அப்பேற்பட்ட கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அனைவருக்கும் கல்வி என்பது சொல்லல்ல, அதை செயலாக்குவோம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
ஒன்று தரவாறு கே அபில் 2023 தமிழ் கணிதம் விஞ்ஞானம் வரலாறு சைவ சமயம் குடியியல் நாடகமும் அரங்கியலும் செயல்முறை தொழில்நுட்பம் ஒழுங்கான வரவு சிதம்பரா ஒலிம்பியா அபில் எம் தனுஜன் 2020 இலக்கம் பிஎஸ் இலக்கம் 5 ஆங்கிலம் ஒழுங்கான வரவு தனி இசை கோட்டமட்டம் 3ஆம் இடம். கணிதம் விஞ்ஞானம் ஐசிடி சித்திரம் 2024 தமிழ் கணிதம் சித்திரம் சிதம்பரா ஒலிம்பியா. ஆகாஷ் 2023 சைவ சமயம் குடியியல் சுகாதாரம். இலக்கம் 8 எஸ் தனுரதன். இலக்கம் 8 எஸ் தனுரதன். விஞ்ஞானம் ஐசிடி. இலக்கம் 9 இலக்கம் 10 கரமேடு எஸ் ரவி. இலக்கம் 12 தரவட்டு பி பிரதாப். 2024 தமிழ் விஞ்ஞானம் ஆங்கிலம் நாடகமும் அரங்கியலும் சுகாதாரமும் உடற்கல்வியில் வரவு கொழுந்து. பி சஜீவன் 2023 சித்திரம் வரவு கொழுந்து இந்திய பெருங்கடல் சித்திர போட்டி 2024 சித்திரம் சிங்களம் இந்திய பெருங்கடல் சித்திர போட்டி மாகாண மட்டம் 3ஆம் இடம். இவர்களிலே வரலாறு சைவ சமயம் குடியியல் நாடகமும் அரங்கியலும் செயல்முறை தொழில்நுட்பம் மற்றும் ஒழுங்கான வரவு சிதம்பரா ஒலிம்பியா. 2024 தமிழ் ஐசிடி குடியியல் செயல்முறை தொழில்நுட்பம் நாடகமும் அரங்கியலும் ஒழுங்கான வரவு கோட்டமட்ட விஞ்ஞானம் ஒலிம்பியா. இலக்கம் 14 எஸ் சரவணா. 2023 சங்கீதம் 2024 சங்கீதம் ஐசிடி செயல்முறை தொழில்நுட்பம். இலக்கம் 3 தரவாறு ஸ்ரீ சரவணன் 2023 ஐசிடி. இலக்கம் 15 நாடகமும் அரங்கியலும் செயல்முறை தொழில்நுட்பம். 2024 தமிழ் சைவ சமயம் நாடகமும் அரங்கியலும். 2023 விஞ்ஞானம் வரலாறு. 2024 விஞ்ஞானம் வணிகம் சங்கீதம். தரம் 9 ஆர் கோபாலன். ஆர் கோபாலன் 2024 கணிதம் குடியியல்.
இலக்கம் 19 எஸ் எழிலமுதன் விஞ்ஞானம் வரலாறு சைவ சமயம் புவியியல் சங்கீதம் 2023 மற்றும் ஒழுங்காக முதலாம் இடம். கே தேசிகன் ஐசிடி மற்றும் ஒழுங்கான வரவு. இலக்கம் 21 தரம் 11 தரம் 11 என் மனோஜ் ஆஸ்திரேலிய அரசு சித்திரக்கோட்டி மாவட்ட மட்டம் முதலாம். தரம் 11 பி டிலக்ஷன் ஸ்ரீ நிருஷன். இலக்கம் 24 ஸ்ரீ நிருஷன் வணிக கல்வி. ஆர்னேஷன் ரோபர்ட் 2024 வணிக கல்வி கணக்கியல் பொருளியல் மேசை பந்தாட்டம் மற்றும் வலய மட்டம் 3ஆம் மேசை பந்தாட்டம் வலய மட்டம் 3ஆம். இலக்கம் 30 தரம் 2 டி கபிலாஷ் 2024 தமிழ் இது நாகரிகம் புவியியல் மேசை பந்தாட்டம் வலய மட்டம் 3ஆம். ரெண்டாயிரத்தி 23 புவியியல். இலக்கம் 32 73 கேசன். இலக்கம் 34 தரம் 13 டி டென்ஷன் 13 ஏ ராஜா. 2023 இணைந்த கணிதம் பௌதிகவியல் ரசாயனவியல். 2024 வலயமட்ட கணித புதிர் போட்டி மற்றும் வலயமட்ட அறிவிப்பாளர் போட்டி முதலாம் இடம். வலயமட்ட 2023 வணிக கல்வி கணக்கீடு பொருளியல். 2024 இலக்கம் 39 தரம் 6 எஸ் சபின் சைவ சமயம் சங்கீதம் ஐசிடி வரலாறு புவியியல் சுகாதாரம் உடற்கல்வியில் வரவு ஒழுங்கு மற்றும் சின்னமடா ஒலிம்பியா. எஸ் வர்கீஸ் அறிவியல் சிங்களம் செயல்முறை தொழில்நுட்பம். இலக்கம் 41 தரம் 6 ஏ ஜெருசன் எஸ் அபிஷன். இலக்கம் 42 தரம் 6 எஸ் அபிஷன் ஐசிடி. தரம் 7 எஸ் ஜனுஜன். இலக்கம் 44 ஆர் ஆகித் தரம் 8 ஆகியன் சைவ சமயம் ஐசிடி குடியியல் புவியியல் நாடகம் அரங்கியல் செயல்முறை தொழில்நுட்பம் சிங்களம் மற்றும் சுகாதாரம் உடற்கல்வியும். இலக்கம் 46 இலக்கம் 47 இலக்கம் 47 இலக்கம் 47 இலக்கம் 50 தரம் 10 வி விமல்ராஜ். இலக்கம் 51 தரம் 10 ஜே ஜாதுசன் டி அருண் வணிக கல்வி பொருளியல் கணக்கியல். கோட்டவட்டம் 3ஆம் இடம்.
பிரவீன் இலக்கம் 67. இலக்கம் 67 பி பிரவீன். 2023 கணித ஒலிம்பியாட் போட்டி 2023ஆம் ஆண்டு கணித புத்தக போட்டி வரையப்பட்டது. இலக்கம் 60 இலக்கம் 76 பி ஆர்த்திகன். ஓவிய போட்டி 2023 வரையப்பட்டம் 3ஆம் இடம்.
நான் ஒரு அதிசய நெல்லிக்கனி ஒன்றை கொண்டு வந்துள்ளேன் அண்ணா. என்ன அதிசய நெல்லிக்கனியா? ஆமண்ணா, இதை உங்களுக்கு நோயின்றி 100 ஆண்டு காலமாக. என்ன இந்த நெல்லிக்கனியை உங்களால் நோய் நொடியின்றி நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தார்களா? ஆமண்ணா, ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, இதை எதற்காக என்னிடம் கொண்டு வந்தீர்கள்? இதை நீங்கள் ஒன்றால் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்து அவருக்கு ஆட்சி புரிகிறீர்கள். சரி, அப்படியே ஆகட்டும். அதை கொடுங்கள். யாரே அமைச்சரே, ஆமண்ணா, இந்த நெல்லிக்கனியை கொண்டு சென்று போடுவதற்கு அவர்களுக்கு பரிசீலனை தயார் செய்து வாருங்கள். இந்தார்கள் கௌரவ தலைவர் அவர்களே, இந்த பரிசீலனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகட்டும் அண்ணா, நான் சென்று வருகிறேன். சென்று வாருங்கள். சரிகடா வாயுக்காவலே, நான் அரசனை காண வேண்டும். அரசனை எதற்காக காண வந்தீர்கள்? வாயுக்காவலே, உள்ளவர்களின் வாழ்க்கை என்ன தெரியுமா? வள்ளல்களை நாடி அவர்கள் பாடுபட்டு வாழும் கவிதையை அவன் போற்றில் கற்று தந்திட வேண்டும். வறுமையில் உள்ள நாங்கள் பாடுபட்டு பாடும் கவிதையை அவன் போற்றில் கற்று தந்திட வேண்டும். ஒரு விறகு வெட்டி எங்கு சென்றால் விறகு கிடைப்பது போல நான் எங்கு சென்று பாடினாலும் எனக்கு பரிசு கிடைக்கும். பரிசுக்காக வைகோர்க்கு மன்னனுடைய வாயில் எப்போதும் திறந்திருக்கும் அல்லவா? எல்லா புலவர்களையும் அனுமதிக்கின்றாயே, என்னை மட்டும் ஏன் அனுமதிக்கவில்லை? என் தவறுதான் அவருக்கு தெரியுமா? அவருடைய தவறுதான் அவருக்கு தெரியுமா? அறிவும் புகழும் உடையவர்கள் என்னும் மாய்ந்து விடவும் அல்ல, இந்த உலகம் வெற்றிடமாய் போய்விடவும் அல்ல, இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மன்னா, கூறுங்கள் அமைச்சரே, என்ன செய்தி? உங்களை அவை பிராட்டியார் அரண்மனை வாயிலில் சுத்திக் கொண்டிருக்கின்றார் போல் தென்படுகின்றது. என்ன அவை பிராட்டியார் அரண்மனை வாயிலிலே பாத்திரங்களால் சுட்டிக் கொண்டிருக்கிறாரா? ஆமண்ணா, வாழ்க மன்னா, வாழ்க. வாருங்கள் காவலர்களே, என்ன செய்தி? அவை பிராட்டியார் உங்களை வாயிலிலே வார்த்தைகளால் பேசிக்கொண்டுள்ளார். சரி, அவரை கவுந்த முறைப்படி விமர்சனித்து உள்ளே அனுமதியுங்கள். அப்படியே அவை பிராட்டியாரே, கூடுகாவலே, மன்னர் உங்களை உள்ளே வரும்படி கூறினார். மன்னா, வாருங்கள் அவை பிராட்டியாரே. தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம் அவை பிராட்டியாரே. என்னை எதற்காக காண வந்துள்ளீர்கள்? மன்னா, இவ்வளவு நேரமும் என்னை வாயிலில் அவமதித்து விட்டு இப்ப வருகிறீர்களே மன்னா. ஏன் இந்த சினம்? நீங்கள் இவ்வாறு கோபப்படுவதனால் எனக்கு தமிழ் மீது அன்பு கூடுகின்றது. என்னை இவ்வளவு நேரமும் அவமதித்ததன் காரணம் என்ன? நான் தங்களை அவமதிக்கவில்லை. தாங்கள் எனது அரசு சபையில் அவை புலவராக சிறிது காலம் கடமையாற்ற வேண்டும். இல்லை மன்னா, இல்லை. தாங்களோ உங்க அரண்மனையில் அமர்ந்து நல்லாட்சி பிடிப்பது போல என்னால் முடியாது. நான் ஊரூராக சென்று பெரியோர்களுக்கு சிறார்களுக்கு நல்ல அறிவுரைகளை புகட்ட வேண்டும். அப்படி கூறாதீர்கள் அவை பிராட்டியாரே. நானும் அரசாட்சி செய்பவர். என்னைப் போல எத்தனையோ அரசர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி அல்ல. தங்களைப் போல புலவர்கள் இந்த உலகத்தில் வெகு சிலர்தான் இருக்கின்றார்கள். நீங்கள் எனது நாட்டிலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையான அனைவருக்கும் எமது தாய்மொழி, எமது உயிர் மூச்சு தமிழை வளர்த்தெடுக்க வேண்டும். இல்லை மன்னா, இல்லை. தமிழ் மூதாட்டிக்கு என்னை சார்ந்த வணக்கம். பூவும் பொட்டுடனும் தீர்த்த குணங்கரியாக 100 ஆண்டு வாழும். தமிழை வளர்த்தவர்களை உங்களே சாரும். எங்கள் அரண்மனையில் சிறிது காலம் தங்கியிருங்கள். உங்களுக்கான வேலையை நானே செய்கிறேன். இல்லை மன்னர், ஒரு அரண்மனையில் அமர்ந்து நல்லாட்சி புரிவது போல நான் ஊரூராக சென்று பெரியோர்களுக்கும் சிறார்களுக்கும் நல்ல அறிவுரைகளை புகட்ட வேண்டும். தங்கள் ஆசைப்படியே நான் அரண்மனையில் சிறிது காலம் தங்கி இருக்கின்றேன். நன்றி. அவை பிராட்டியாரே, இந்த ஆசனத்தில் அமருங்கள்.
வந்தது மிகவும் களைப்பாக உள்ளது. நன்றி அமெரிக்க யாரே அமைச்சரே என்ன அமைச்சரடிக்காக குடிப்பதற்கு நீர் அந்த அதிசய நெல்லிக்கனியை கொடுத்துவார் அப்படியா ஆகட்டும் உதாரண அமைச்சரடியாரே இந்த நீரை பெருந்தி நெல்லிக்கனியை கொடுத்துவார் ஆகா மன்னா என்ன இனிமையாக என்ன சுவையாக உள்ளது. இதை எங்கிருந்து கொண்டு வந்தீர்? இந்த நெல்லிக்கனியின் சிறப்பு தங்களுக்கு தெரியாது. இதன் சிறப்பை நான் கூறுகின்றேன். கோல்பத்திரவர்கள் இறங்காமல் முட்களின் மத்தியிலும் விஷப்பிராணிகளின் மத்தியிலும் இறங்காமல் இந்த நெல்லிக்கனியை உதிரமலையில் இருந்து பறித்து தந்த இந்த நெல்லிக்கனியை உண்பவர்கள் நரை, சிரை, மூக்குன்றி நெடுங்காலம் உயிர் வாழலாம். அதனால்தான் நான் தங்களுக்கு இந்த நெல்லிக்கனியை தந்தேன். இந்த நெல்லிக்கனியை உண்டு தாங்கள் இந்த உலகத்தில் தமிழை வளர்த்தெடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆவல். தவறு செய்து விட்டாய் மன்னா, தவறு செய்து விட்டாய். முதுமை காலத்தை நெல்லிக்கனி எனக்கு இதை தாங்கள் உண்டு உன் நாட்டு மக்களுக்கு நல்லாட்டு முடியுங்கள். அப்படி கூறாதீர்கள். நானா அரசாட்சி செய்பவன். நீங்களும் அப்படி அல்ல. நீங்கள் தமிழை வளர்ப்பவர். உமது தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை வளர்ப்பவர் நீங்கள். அதனால்தான் இந்த நெல்லிக்கனியை தந்தேன். தயவு செய்து இந்த நெல்லிக்கனியை உண்டு உமது தமிழை வளர்த்தெடுக்க வேண்டும் அமைச்சரடியாரே. ஆம் மன்னா, நான் அரண்மனையில் சிறிது காலம் தங்கி விட்டேன். சென்று வருகின்றேன். நல்லாட்சி புரியும் மன்னா, நல்ல கொடை சிறப்புடன் நல்லாட்சி புரியும் மன்னா, தன்னலம் கருதாது பிறநலம் கருதி நல்லாட்சி புரியும் மன்னா, நல்லாட்சி புரியும் மன்னா. ஆஹா! அருமையான பாடல். இப்படிப்பட்ட ஒரு பாடலை நான் கேட்டதே இல்லை. இந்த பாடலை கேட்கும் பொழுது எனது மனமும் எனது காதுகளும் குளிர்கின்றன. அருமையான பாடல். யாரே அமைச்சரே? மன்னா, அமைச்சரடிக்காக பரிசிலை எடுத்து வரும். அப்படியா தாருங்கள் மன்னா. ஆகட்டும். இந்தாருங்கள் அமைச்சரடியாரே, இந்த பரிசிலை ஏற்றுக்கொள்ளுங்கள். மிக்க நன்றி மன்னா, மிக்க நன்றி. நான் செல்கிறேன். யாரே? காவலர்களே! அமைச்சரடியாரே, பாடலை விட்டு வாருங்கள். காவலர்களே, நான் மதுரைக்கு செல்லுகின்றேன். தாங்கள் அரண்மனைக்கு செல்லுங்கள். ஆஹா, வெயில் மிகவும் கடுமையாகவும் நடந்து வந்தது மிகவும் களைப்பாகவும் மிகவும் களைப்பாகவும் முட்கள் எல்லாம் கீறி விரித்து விட்டேன். ஆஹா, ஐயோ அரச மரமொழி பறந்து விரித்து மிகவும் செழிப்பாக காணப்படுகிறது. உன் மர கிளடி அது அமைதிக்கும். ஆஹா, குதிரைமலை, குளங்கள், நதிகள் எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது.
உன் மேல கலந்து விரிஞ்சு காணப்படுகிறது. உன் மேல சற்றே பாரு. நான் பாடுபட்டு பாடிய கவிதைக்கு நெற்றில் வாங்கி வருகிறேன். நீனா? இல்லை, காட்ட மாட்டேன். இல்லை, விட்டுவிடு, விட்டுவிடு. ஐயோ 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 மிகவும் அருமையுள்ள கிழவியும் பேசி கொள்கிய கல்வன் வந்து சென்று விட்டானே. ஐயோ, நான் என்ன செய்வது? மன்னர் கொடுத்தது மிகவும் பொறுமதி மிக்க பெண்ணிலாக. ஐயோ, நான் என்ன செய்வது? நான் பாடுபட்டு பாடிய கவிதைக்கு மன்னர் கொடுத்த பரிசின் போக்கி அக்கல்வன் கடத்தி சென்று விட்டானே. நான் இப்பொழுது உடனடியாக மன்னரை காண செல்ல வேண்டும். நான் கலப்பில் ஒரு அரச நினைப்பார்கள். அப்பொழுது என்னிடம் இருந்த ஒரு கல்வன் மன்னர் கொடுத்த பெருமதி மிக்க பரிசின் பொருளை அபகரித்து சென்று விட்டார். இதனை நான் அரசரிடம் உடனடியாக கூறுகிறேன். வாழ்க மன்னா, வாழ்க. காய்காவலர்களே, என்ன செய்தி? அவற்றாட்டினுடைய பரிசினை திருடன் திருடி விட்டாரா? என்ன? அவற்றாட்டியாருக்காக நான் கொடுத்த பரிசினை திருடன் திருடி விட்டாரா? ஆம் மன்னா. அவற்றாட்டிய வாயிலில் எடுக்கின்றார். சரி, அவரை உள்ளே அனுமதியுங்கள். அப்படியா? அவற்றாட்டியாரே, கூறுகாவலனே, மன்னர் உங்களை உள்ளே வரும்படி கூறினார். மன்னா, வாருங்கள் அவற்றாட்டியாரே, நேற்றைய தினம்தான் இங்கிருந்து சென்றீர்கள். மன்னா, தாங்கள் கொடுத்த பெருமதி மிக்க பரிசினை ஒரு கல்வன் என்னிடமிருந்து அபகரித்து சென்று விட்டார். என்ன? நான் தங்களுக்கு கொடுத்த பரிசினை கல்வன் களவெடுத்து விட்டாரா? என்ன கூறுகிறீர்கள்? ஆம் மன்னா, அவள் தன்னுடைய பெயர் கல்வன் என்று கூறினார். யாரே? காவலர்களே! மன்னா, அவ்வையின் பரிசினை களவாடிய கல்வனை கண்டுபிடித்து வாருங்கள். அப்படியா? அவற்றாட்டியாரே, இதில் அமருங்கள். சுவன்தானே அவற்றாட்டினுடைய பரிசினை திருடியவர். ஆமாம், இவன்தான் அவற்றாடியின் கருத்து பொருளை திருடியவர். டேய், நீதானே அவற்றாட்டினுடைய பரிசினை திருடியவர். களவா? நான் ஏன் களவெடுக்க போகின்றேன்? கீழே பரிசு பொதிகள் எல்லாம் உள்ளது. இல்லை, இது நான் எடுக்கவில்லை. நீ உடனடியாக அரண்மனைக்கு வா. இல்லை, விடுங்கள். வா. மன்னா, உங்களா அவ்வையின் பரிசிலை களவாடியவன்? ஆம் மன்னா. அவற்றாட்டியாரே, தங்கள் பரிசிலை களவாடிய கல்வன் மன்னா. ஆம் மன்னா, இக்கல்வன் தான் என்னுடைய பெருமதி மிக்க பரிசினை அபகரித்து சென்றவர். உனக்கு என்ன தைரியம்? அவற்றாட்டியார் தமிழ் மூதாட்டி அவரிடமிருந்து பரிசிலை களவாடுகின்றாயே. நான் யாருக்கு தெரியாதற்கு களவெடுத்து விட்டேன் மன்னா. விடுங்கள். உனக்கு 10 கசையடி கொடுக்க ஆணையிடுகின்றேன். இல்லை மன்னா, வேண்டாம். கொடு அவ்வையின் பரிசிலை. இல்லை மன்னா, வேண்டாம். நிறுத்துங்கள். இந்த அவற்றாட்டியாரே, தங்களுடைய பரிசில்
கருணை நல்ல ஆட்டி குடி மன்னாம் வீரே எழுந்து வா காலனே உனை நீயே சித்து தந்த வித்தியாலயம் பேராயிரம் கல்வி கூடவே வித்தைகள் தந்த வித்தியாலயம் வாழ்க வல்லாண்டு வாழ்த்துகின்றோம் வாழ்க 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 வல்லாண்டு வாழ்த்துகின்றோம் வாழ்க வாழ்க 13 தசாப்தங்கள் 11 சாதனைகள் 13 தசாப்தங்கள் 11 சாதனைகள் கருத்தினவர்களில் புகழ் பெற கொண்ட வித்தாய் கருத்தினவர்களில் புகழ் பெற கொண்ட வித்தாய் பாரினில் நாம் உயர பரிவுதந்த கடைக்குடம் பாரினில் நாம் உயர பரிவுதந்த கடைக்குடம் அறிவு கண்ணை துறந்து அன்னையே போற்றில் இருக்கின்றோம் இந்த நாளில் அறிவு கண்ணை திறந்து அன்னையே போற்றில் இருக்கின்றோம் இந்த நாளில் கல்வியரம் மோடத்தில் எம்மை கரை சேர்க்க கல்வியரம் மோடத்தில் எம்மை கரை சேர்க்க கரைகள் சேர்க்கும் கல்வி கூடமே கரை சேர்க்கும் மூலம் கரைகள் சேர்க்கும் கல்வி கூடமே கரை சேர்க்கும் மூலமே வாழ்த்துகின்றோம் உண்டுகள் வானுறவும் வாழ்த்துகின்றோம் உண்டுகள் வானுறவும் கடிதம் விஞ்ஞானம் கண்டவர் கரைகள் பெற கடிதம் விஞ்ஞானம் கண்டவர் கரைகள் பெற மழையுடன் தொழில்நுட்பம் தந்து மேதிரி போற்றிட வாழ்த்திடும் அன்னையே மழையுடன் தொழில்நுட்பம் தந்து மேதிரி போற்றிட வாழ்த்திடும் அன்னையே கண்கள் மூடி கரங்கள் குவிக்கின்றோம் உனக்கு நன்றி கண்கள் மூடி கரங்கள் குவிக்கின்றோம் உனக்கு நன்றி வாழ்க வெற்றி பெற்று வாழ்த்துகின்றோம் நன்கொழியும் வாழ்க வெற்றி பெற்று வாழ்த்துகின்றோம் நன்கொழியும் 130ஆம் ஆண்டுகளில் பற்பல மாற்றம் கொண்டு 130ஆம் ஆண்டுகளில் பற்பல மாற்றம் கொண்டு கற்றவர் வாழின் கரைபெற்றதே வணக்கம் 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 கற்றவர் வாழின் கரைபெற்றதே வணக்கம் 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 நன்றி இலக்கம் 68 இலக்கம் 2 2023ஆம் ஆண்டு காப்போதல் சாதனை இலக்கம் 91 கனகேஸ்வரன் கேசி கனகேஸ்வரன் கேசி श्रीकांत रासा निदूषण श्रीधरन आदित्य அடுத்ததாக 2024-25 காப்போத சாதனை இலக்கம் 105 தங்கேஸ்வரன் நம்பூசன் அடுத்ததாக 2000 அற்புத ராஜா ராஜா ஏ பூரி தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு காப்போத உயர் के दीवार இந்த பரிசில் தின நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடசாலையின் பழைய மாணவரும் வைத்திய கலாநிதியுமாகிய திரு சாம்பசிவம் முரளிதரன் அவர்களே மற்றும் அவர்தம் காரியார் திருமதி பிரியதர்ஷினி முரளிதரன் அவர்களே மற்றும் இங்கு வருகை
அத்தியவாதங்களை கற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர் நான் வந்துவிட்டேன் நான் குழந்தாள் கரகம் அடைந்து மற்றவருக்கு மாலையிட்டு விட்டாள் அவள் கணவருக்கு தான் கட்டப்பட்டாள் என்று விட்டாள் பெற்றோர்களை மறந்துவிட வேண்டும் காட்சாயே நீ சுற்றி வளர்க்கிறது வருகிறாய் என்று எனக்கு நன்றாக புரிகிறது சுவாமிய தந்தை கற்கங்களுக்கு ஞாபகத்திற்கு சென்று வர உத்தரவு கொடுங்கள் காட்சாயே என்னை முக்கராதி ஜெற்பகப்போர் முதல்வன் முன்னவர் முதிரீரபத்ரன் வரத்தாழ்வின்னே சங்கர சீலாயவன்று சிங்க வாகனத்தில் கையில் வாகமாக வரத்தாரண்ணே சங்கர சீலாயவன்று அமைச்சரே, இந்த தச்சன் நடாத்தும் யாகத்துக்கு எவருக்கு முற்குறையும் இருக்காது. அப்படியானால் தங்கள் மகளையும் நீதனையும் அழைக்காமல் இந்த யாகத்தை தொடங்குவது. அமைச்சரே, சினத்தை உண்டாக்காதே. இவரை அழைத்தாலும் ஈசனை மட்டும் அழைக்க மாட்டேன். அருமகன் என்ற முறையில் அழைக்காமல் விட்டால் மகேஸ்வரன் என்ற முறையில் அழைத்து அவருக்கு அளிக்க வேண்டிய அவைப்பான யார் அப்பா ஈசன் எனக்கு மருமகனும் அல்ல, நீ எனக்கு மகனும் அல்ல. சற்று விடு. திரும்பி செல்லத்தான் வந்தேன். ஆணவத்தால் அழிவை தேடிக்கொண்ட தச்சன் என்ற தவறான வேலை வருவதை தடுத்துவிட்டு செல்லத்தான் நான் இங்கு வந்தேன். நீ யார் என்னை தடுக்க? உண்மையில் இந்த உலகத்தையும் கட்டிக்காக்கும் ஈசனின் வினை. ஈசன் இறந்தவர்கள் சடலத்தையும் எடுத்த சாம்பலையும் பூசிக்கொள்ளும் பித்தன். ஓம் பிரம்மணே நமக ஓம் சந்திரனே நமக ஓம் பிரம்மணே நமக ஓம் அக்னியே நமக ஓம் இந்திரனே நமக ஓம் யோகாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பஸ்மான் பவதே சந்திரமாலா தகி தத்தம் தகி
எனக்கு வந்தார். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். நான் புத்தி என்று சொல்லிட்டு இலக்கணம் கண்டுவிட்டேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் ஏற்றுக்கொள்வதா யார்? என்னை மறந்து விட்டீர்களா? ஆம், நினைத்தால் நினைவுக்கு வரவில்லை. அப்படி கூறாதீர்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சொல்லை சொன்ன போது என் மனைவி காலடியாதே. சர்வமும் சிவமயம். இல்லை, சக்திதாமியர்கள் உயர்ந்தவர். சப்தரிஷிகள், பூதகணங்கள் அனைவரையும் கண்டுப்பர். சக்தி இல்லையே சிவன் இல்லையே தக்க பதில் கூறுவர். சமாதானங்கள் பேசாதே. சிவந்தான உலகில் சிவங்கள் இல்லை. சக்திதான் உலகில் உயர்ந்தவர். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. ஆடக்கப்பட்ட அடிமை அண்டங்கள் ஆணையை வைத்து தரவர் கொள்கை. சிவந்தான் வலுது. இல்லை, சக்திதான் வலுது. ஏசிதான் உண்டு. நானின்றி நீ இல்லை. சக்தி! வரவனே, அறிந்தும் அறியாதது போல் எதற்காக இந்த நாடகம் ஆடுகிறீர்? சிவன் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவன் இல்லை. இருவரும் சேர்த்தல்தான் உலகம். உமையவளை உயிர்பெறச் செய்கின்றனர். இறைவா, அனைத்து உணர்ந்த உங்களுக்கு எடுத்துச் சொல்ல வல்லவர் யார்? சக்தியிலே சர்வலோகம் இருள் சூழ்ந்துள்ளது. இது தாங்கள் அறியாததா? அமைதி பெறுங்கள் சுவாமி. மகாதேவா, சர்வேஸ்வரா, கேட்காமையார் உயிர்பெறச் செய்கின்றனர். பரமேஸ்வரா, உலகநாதா, என்பதற்கு எடுத்துக்காட்டாக என்னுடைய சரிபாதையை உனக்கு தந்து அர்த்தநாரீஸ்வரராய் காண்பிப்போம். இனி நீ என்று நான் இல்லை, நான் என்று நீ இல்லை. இன்று நான் மாணவனாக இந்த கல்லூரிக்கு அறிமுகமானேன். அடுத்ததாக எனது ஆரோக்கிய நண்பன், உங்களுக்கு தான் அதிபர், நான் செந்தில் தான் கூப்பிடுவேன். என் ஆரோக்கிய நண்பன் செந்தில்நாதனுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர் திருமதி ஜனனி நதர்சன் அவர்களுக்கும், அனைத்து பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சார்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனது பிறந்த ஊர். பாதி நாள் இங்குதான் திருவண்ணாமலையில குடிபுகுந்தாலும் பாதி நாள் ஒவ்வொரு பாடசாலை விடுமுறைக்கும் 3 தவணையும் இங்குதான் வந்திருக்கிறார்கள். கடைசியா அகதியாக 85 88ஆம் ஆண்டு இங்கே பிரச்சனை காரணமாக ஓடி வந்து இந்த கல்லூரி தான் அடைக்கலம் தந்தது. அதுலேயும் எனக்கு மிகவும் மதிப்புக்குரிய ஏகாம்பரநாதன் சார் வந்து அகதியா உடுத்த உடுப்போட வந்த நேரம் பாடசாலையில் சேர்த்து 3 வருஷம் கடல் உடுப்போட வர அனுமதிச்சவர். சொன்ன நீங்கள் படிக்க வந்திருக்கீங்க, எந்த உடுப்போட வந்தாலும் உடுப்பு முக்கியம் இல்லை, படிக்கத்தான் வந்தீங்க. பல ஆசிரியர்கள், குலசிங்கம் டீச்சர் அவர் மறைந்து விட்டார். புஷ்பாசு மிகவும் கண்டிப்புக்குரிய திறமையான கணித ஆசிரியர். பலருக்கு உங்களோட ஊராக்களுக்கே தெரியும் மாதிரியா அவர் சர்மாசர் என்றவரால் இருந்தவர். ஆங்கிலம் படிப்பார். அதெல்லாம் இலங்கையில யூனிட் ரேடியோவை கண்டுபிடிச்சார். அவ்வளோ விஞ்ஞானியார். ஆனால் சும்மா சாதாரணமா பொட்டோட ஐயர் மாதிரி தான் தெரிவார். என்னை கௌரவிச்சு கூப்பிட்டதுக்கு மிகவும் சிறந்தாழ்த்தி தலை வணங்குகிறேன். உங்களோட அதிபர், நாங்கள் கேம்பஸில் புலப்படிக்கிறோம், அவர் ஒரு பரம சாதுவான ஆள். நான் அப்படி இருந்தும் வாடா போட ஆண்ட நட்பு. அவர் ஒன்றுமே இல்லை, நாங்கள் எல்லாம் செய்கிறாங்க. அவர் ஒரு பரம சாது. எனக்கு பெருசாக பேச வராது. மீண்டும் மீண்டும் என்னை கூப்பிட்டு ஊருக்காரனை கூப்பிட்டதுக்கு
சிறந்தாண்டி நன்றி தெரிவிக்கிறேன். நான் வேலாயுத மகாவித்தியாலயத்தினுடைய பரிசளிப்பு விழா இனியே நிறைவு பெற்றுள்ளது. அந்த வகையிலே நன்றியுரை தெரிவிக்க வேண்டிய கடைப்பாடு என்னிடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நன்றி என்ற சொல்லு தமிழிலே உள்ள அற்புதமான சொல்லு. எங்களுடைய பண்பாட்டை, எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய விழுமியத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாத்திரமான ஒரு சொல்லு. ஒரு மொழியிலே இல்லாத ஒரு சொல்லு. அந்த நன்றியை பெற்றுக் கொண்டவர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதும் உலகாமிதமாக அடைகின்ற அந்த திருப்தியே நன்றி. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வுக்கான நன்றி உரையை ஆற்றுவதற்காக ஒரு நிலையிலே நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற பெரும் உள்ளங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு எண்ணியபடி திட்டப்பட்டு இடம்பெறுவதற்கு எங்களுக்கு இன்னல் புரிந்த இறைவனுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் காலையிலே பர்ண பகவான் ஆசி தருவதற்காக மண்ணிலே இறங்கி இருந்தார். எங்கள் மனங்களிலே ஒரு கிளேசம் ஏற்பட்டது. திருப்பதிநாதன் சிந்தநாதன் திட்டமிட்டபடி இந்த பரிசளிப்பு விழா இடம்பெற வேண்டுமே. திருப்பதிநாதன் சிந்தநாதன் அன்பரை கொள்வதால் நாம் எல்லோருக்கும் அல்லவா கிணற்றடி பிள்ளையாரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிக் கொண்டு அவருக்கு ஒரு தெருக்காயம் அடைத்து கற்பூரம் வீழ்த்திய போது சூரிய பகவான் தன்னை அடையாளப்படுத்தி உள்நுழைந்தார். மனதிலே ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தகத்துள் உரைமாறே பூவில் அமர்ந்திடுவாரே என்று நுழைவாயிலே அமர்ந்திருக்கின்ற சரஸ்வதி தேவி அவருடைய இந்த விழாவை நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இங்கே இந்த விழாவை எளிதாக நிறைவேற்றி இருக்கின்றோம். இந்த வகையிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு எங்களுக்கு ஆசி உரை வழங்குவதற்காக வந்திருந்தார் குருக்கள் திரிவே தியாகராஜா குருக்களுக்கு மிக நன்றியையும், அதே போல அருட்கலாந்தி டிஜே திருவாகரன் மலைக்கோட்டை முதல்வர் கருத்துறை பங்கு தந்தை அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற பெரும விருந்தினர் வைத்தியகலாந்தி சாம்பசிவம் முரளிதரன் அவர்கள் இந்த மேடையை நிற்கின்ற போது அவருக்கு அவருடைய மனதிலே கடந்த கால அற்புதங்களும் அந்த நிகழ்வுகளும் இருந்ததற்கும் தங்களுடைய பாடசாலையை நிற்கின்ற போது ஒரு மயிர்கூச்சம் ஏற்படுகின்ற ஒரு நிலை ஏற்படும் தன்னுடைய பாடசாலையில். அந்த பெருமிதத்துடனே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற பெருந்தனை வைத்தியகலாந்தி சாம்பசிவம் முரளிதரன் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு இணையாக பரிசுகளை வழங்குவதற்காக வந்திருந்த திருமதி பிரியதர்ஷினி முரளிதரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய குழந்தைக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வருகின்ற திருமதி நரேஷன் ஜெனினி அவர்கள் பிரதி கணிப்பாளர் கணியக்கல்வி வனமாட்சி அவர்களுக்கும் எங்களுடைய மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். இந்த மாணவர்களுக்கு செல்புலம் கேட்கத்தான் அவர்களுடைய நடைமுறையில் மாற்றம், கணித நடைமுறையில் மாற்றம் வருகின்றார்கள். அவை நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நல்லவாறு நடக்க வேண்டும் என்ற அந்த உலகத்திற்கு எங்களுடைய சிறப்புரையாற்றிய ஜெனினி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகின்ற வலியக்கல்வி உயர் அதிகாரிகள், இங்கே கடமையாற்றி ஓய்வு பெற்று பெருமிதத்துடன் வீற்றிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர்கள், அயல் பாடசாலை அதிபர்கள், பழைய மாணவர் சங்க தலைவர், செயலாளர் மற்றும் அந்த உறுப்பினர்கள், இந்த பழைய மாணவர் சங்கம் எங்களோடு தோளோடு தோன்று எங்களுக்கு முதலிலுமாக எங்களோடு செயற்படுவதால் தான் நாங்கள் பெருமிதமாக இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ஒவ்வொரு பாடசாலையிலே அந்த பழைய மாணவர் சங்கத்தினுடைய பங்களிப்பு மிக அருமையாகவும் மிக உச்சமாகவும் இருந்தால் தான் அந்த பாடசாலை உள்ளிட முடியும். அந்த வகையிலே நாம் பெற்ற பிறரைகளுடைய பழைய மாணவர் சங்கம் எங்களுக்கு அற்புதமாக உதவி அளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பழைய மாணவர் சங்கத்திற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் வருகின்ற விஜயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய பாடசாலையை கடமையை ஏற்று ஒரு பாடசாலைக்கு இடமாற்றம் எடுத்த
இருக்கிறார்கள். அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பாடசாலையில் இருக்கின்ற அயல் சமூகத்தினர் எங்களுக்கு பெருந்தன்மை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய மாணவர்கள் இந்த பரிசுகளுக்கு அனுசரணை வழங்கிய பெரியோர்கள், கல்விசாரா ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு ஊடக அனுசரணை வழங்கும் திரு சிதம்பரநாதன் அருள்ரூபன் புலோலியூர் ரமணன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவையெல்லாம் வழிநடத்தி இந்த வேலை எம்மோடு இருக்கின்ற நம்முடைய அதிபர் எண்ணியது எண்ணியாக நடைபெற வேண்டும் என்று மிக துடிப்போடும் நமக்கு பக்கபலமாகவும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்ற அதிபருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் உங்களுடைய இந்த மாணவர்களுக்கான நிகழ்ச்சியை பெருமிதப்போடு மேடையேற்றிய ஆசிரியர், இசை ஆசிரியர் திருமதி மாலதி பாஸ்கர், நாடகமும் அரங்கியலும் ஆசிரியர் திருமதி யசோதா ரவீந்திரன், இந்த தமிழ் பேச்சு கவிதையை வழங்க உறுதியாக இருந்த தமிழ் ஆசிரியர் திருமதி சிவனேஸ்வரி அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு பண்பாட்டோடு கூடிய இந்த அரச நாடகங்களை இந்த மேடையேற்றிய எமது அன்புக்குரிய ஆசிரியர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாட அடைவோடு மட்டுமல்லாமல் இடைப்பாட விதானத்தில் இந்த வேலாயுத மகா வித்தியாலயம் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது பலரும் அறிந்த விடயம். 130 ஆண்டுகள் கடந்தும் பண்பாட்டோடும் தமிழோடும் விழிந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாடசாலை இன்று அந்த 130ஆம் ஆண்டு நிகழ்வை தன்னுடைய பரிசளிப்பு விழாவை நடத்தி கொண்டிருப்பது பெருமிதத்துக்குரியதாகும். அந்த வகையில் இங்கே அனைத்து விடயங்களிலும் எங்களுக்கு பங்களிப்பு தந்த அன்பு நெஞ்சங்கள், எங்களுடைய மாணவர்கள், நிகழ்ச்சி செய்த மாணவர்கள், எங்களுடைய ஒலிவாகி உரிமையாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருடந்தோறும் இந்த நிகழ்வுகளுக்கான ஒலி தொகுப்பினை சுவையை செய்கின்ற எங்களுடைய அன்பார்ந்த ஆசிரியர் திரு கௌசிகன் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது அழைப்பை ஏற்று வந்து இங்கு சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் மீண்டும் சிறந்தாத்தி கரம்பூர்த்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதி கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய ஜனனி லதசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். 5 மகளிர் கல்லூரி அதிபர் மதிப்புக்குரிய திருமதி லதாமிஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாணவர் சங்க தலைவர் கணக்காளர் மதிப்புக்குரிய கனகரூபன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து கனகேஸ்வரன் அனுஷியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.